பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் கமருதீனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுத்தன ஒன்னியே அழகா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கேம் பிளேவை மாத்திர முயற்சியில் இறங்கியிருக்கார் கமருதீன். அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ்ல ஒரு 7 ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஃபாலோவே பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி ஹியூமானிட்டி இஸ் த பெஸ்ட் கேம் அப்படின்ற மாதிரி சபரியின் தத்துவத்தை பார்க்க முடிஞ்சு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் பார்வதி ஒரு சில விஷயங்களை கமருதீன் கிட்ட சொன்னதா இருக்கட்டும். அண்ட் கனி அண்ட் கோ எனக்கு ஒரு பக்கம் எஃப்ஜே மற்றும் சபரி அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறாங்களா இல்ல கேப்டன் கனிக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்களுக்கு கீழே இருந்து கேம் விளையாடுறாங்களான்றது தெரியல. அதை பத்தியும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் கமருதீன் இன்னைக்கு ஃபுல்லாவே சைலண்டா தான் இருந்தார் நேத்து வாங்கின அடிக்கு அப்புறம். ஓகே, அப்ப விக்ரம் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க எதுக்குப்பா இங்க வந்திருக்க? ஸோ கேம் விளையாடணும் இதெல்லாம் வந்திருக்க, பட் கேமை தாண்டி உன் ப்ரொஃபஷனல் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக தானே வந்திருக்க. இப்போ நீ ஹீரோவோ சம்திங் ஆகணும்னு வரும்போது இங்கே நீ உன்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுற, கரெக்ட். ஆனா நீ இந்த மாதிரி வார்த்தைகள் பேசி உன்னை எவனாவது கொஞ்சம் கோவப்படுத்தி விட்டா, உன்னை டென்ஷன் பண்ணிட்டா, இவ்வளோ வார்த்தைகள்லாம் பேசுற, இதெல்லாம் பண்ற. இதை இன்னொரு டேரக்டரோ யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க, இன்னும் ஒரு படத்துலயோ ஏதாவது ஒரு இடத்துலயோ ஆள் எடுக்கணும்னா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா அவங்க எடுப்பாங்களா? உன்னை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அவனை லைட்டா ட்ரிகர் ஆனா என்ன வேணாலும் பண்ணுவான், அவனை பத்தி மேனேஜ் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி எண்ணம் வருமா இல்லையா? அது ரொம்ப தப்பா போயிடும். இதே அங்க எது நடந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஆக்டரை அவங்க கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீ உன்னோட வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ணு. எதுக்காக அந்த இலக்கை நோட்டி ஓடு அப்படின்றது தான். ஸோ இங்க கானா வினோத் எடுத்துக்கோ, அவர் பாட்டா இந்த டைம்ல டப்புன்னு பாட்டை பாடி ப்ரூவ் பண்ணணும்னு வந்திருக்காரு. நீ எதுக்கு வந்த, அதை மட்டும் ப்ரூவ் பண்ணணும்னு ஹேண்டில் பண்றதை கொஞ்சம் மெச்சூரா ஹேண்டில் பண்ணு. வேற எதுவுமே இல்லை. எதுக்கு ஏன் வந்தன்றதை மட்டும் யோசிச்சுனா உன் ஸ்ட்ரென்த்தை காட்டு. அதுக்கப்புறம் நீ தப்பு பண்றியோ சப்பு பண்றியோ, நீ நல்லா மாறினேன்னா மக்கள் தானா அவனை அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்கன்ற ஒரு விஷயத்த யோசிச்சு பாருன்ற மாதிரி சூப்பரான அட்வைஸ் விக்ரம் கொடுத்திருந்தார். வேற மாதிரிப்பா கலக்கிட்ட விக்ரம் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அடுத்து பார்வதி கிட்ட போறாரு கமருதீன். என்னன்னா இதுக்கப்புறம், ஏன்னா ஒரு பக்கம் அரோரா பேச ட்ரை பண்ற மாதிரி ஒரு பக்கம் கமருதீன் சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ போய் பேசணும்னா உன்னையே நீ குழி தோண்டி புடச்சுக்கிற மாதிரி தான்டா நீ நினைச்சுக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதியும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வியானா, இங்க பாருப்பா, அவங்க பேசுறாங்க, நீ போய் பண்ணனா நேத்து நீ பேசினதுக்கும் இன்னைக்கு போய் அவங்க கூட சேர்ந்துக்கிறதுக்கும் அவங்க சொன்னது உண்மையாயிரும், நீ சொன்னது ஃபேக் ஆயிரும், அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. அப்ப யார் என்ன நினைப்பாங்கன்றத பாத்துக்கோ அப்படின்றத சொன்னாங்க. உடனே கமருதீன், இல்ல ஆய் பாய்ன்ற மாதிரி வச்சுக்கலாம்னு நினைச்சேன், அது உன் விருப்பம், நாங்க சொல்றது சொல்லிட்டோன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட்டுமே ஹைலைட் பண்றாங்க. பாரு என்னன்னா, இந்த பாடுறா வேர்டை கண்ட்ரோல் பண்ற, நீ வேர்டை அவாய்ட் பண்ணிட்டு இந்த குரூப்பிசம் சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நம்ம இந்த ஷோல டிராவல் ஆகிறது லாங்கா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளே பண்ணலாம், இது பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷனுமே போகுது. ஐ மீன் கமருதீன் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணா சூப்பர் தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு பிளே பண்ணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு சைடு போகும்போது அவர் தனி ரூட்ல போறது கொஞ்சம் பாக்குறதுக்கு இம்ப்ரெசிவா இருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, அடுத்து ஒரு பக்கம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கிட்டனா விக்கல்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல ஒரு பக்கம் உடனே வேலைக்கு வான்ற மாதிரி ஒரு பக்கம் இவர் வர, எஃப்ஜே வர, இன்னொரு பக்கம் ஆதிரை அங்க சில பல வாக்குவாதம் எப்பா வேலை செய்யறேன்னு சொல்லிட்டேன், வெயிட் பண்ணுங்க, நான் செய்யறேன், எனக்கான ஸ்பேஸ் கொடுங்க, செய்யறேன், செய்ய மாட்டேன்னு நான் சொல்லணும் போது, இல்ல நான் கூப்பிட்டா நீ வந்துதான் ஆகணும், வேலை செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி ஆர்குமெண்ட் போகுது. அதை அப்படியே கேப்டன் வரையும் எடுத்துட்டு போறாங்க. கேப்டன் வரையும் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம், இருப்பா நான் பண்றேன்னு தானே சொல்றேன், பண்ண மாட்டேன்னு சொல்லலையே, எனக்கான ஸ்பேஸே கொடுக்காம நீங்க இப்படிலாம் பண்ண என்னால எப்படி பண்ண முடியும், அவங்க பண்ற ஆட்டிடியூடே சரியில்லை, ஒத்துக்கலாம் முடியாதுன்ற மாதிரி ஓப்பனா வியானா அடிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே கேப்டன் என்ன பண்றது, இப்போ திரும்ப நம்ம பக்கம் பிரச்சனை வருதுன்ற மாதிரி சைலண்ட் ஆயிட்டு ஒரு பக்கம் நின்றாங்க. அதுக்கப்புறம் சபரி போயிட்டு சபரி, கனி மற்றும் எஃப்ஜே ஒரு மீட்டிங்கா போறாங்க. அப்ப சபரி சொல்லிடுறாரு, அடுத்த வாட்டி யாருக்கு ஒருத்தருக்கு செட் ஆகலையோ அவங்க அந்த ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. 4ல இருந்து ஆதிரி வியானாவை டீல் பண்ணிட்டோம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம நாளைக்கு பொறுத்தவரை என்னெல்லாம் பண்ணலாம்னா நான் சொல்றேங்க, இங்க பாருங்கக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கேளு மக்களே. இது கேளுங்களேன். ஒரு பக்கம் காலைல அவங்க அலாரம் அடிச்சோடனே சூப்பர் டீலக்ஸ் எழுந்து வந்துடணுமா, முதல்ல வேக்கப்பும் நாங்கள் சீக்கிரமா வந்துடும். ரெண்டாவது ஹியூமானிட்டி கேம் விளையாடுவோம்க்கா, ஹியூமானிட்டி இஸ் த பெஸ்ட் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு. இதெல்லாம் பண்ணுவோம், நாலுல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஐ வில் டேக் கேர். காலைல வேக்கப் சாங்ல இருந்து நைட்டு 10 மணி லைட் ஆஃப் வரையும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தத்துல ஸோ இந்த நீங்க உங்க கேம் விளையாட மாட்டீங்க, அவங்க கேம் விளையாட விட மாட்டீங்க, நீங்க 2 பேரும் கேப்டனுக்கு பிரச்சனையே இல்லாம பாத்துக்கணும் அப்படின்றதானே இன்டென்ஷனு. சூப்பர்ரா, சூப்பர். ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் ஒரு கேம் விளையாடணும், பிக் பாஸ் ஒரு கேம் விளையாடணும், அதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றதான் கேப்டனோட திறமையை பார்க்கணும்.
கேப்டனுக்கு நாங்க எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம், கேப்டன் சொல்ற ஆர்டரை வச்சு நாங்க ஒரு காயின் எல்லாம் நகர்த்தி விளையாடினா எப்படி பிரச்சனை வரும், என்ன கிரியேட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இது அவங்க கேம் விளையாடுறாங்களா இல்ல கனியோட கேமும் சேர்த்து விளையாடிட்டு இருக்காங்கன்றது பார்த்து தெரியல. நீங்க புரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கேம் விளையாடுற மாதிரி தெரியல. ஓகே, அடுத்ததாக இன்னொரு பக்கம் சபரி ஒரு 7 ரூல்ஸ் போட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 7 ரூல்ஸ் வரும். சபரி வந்து இந்த ரூம் சுத்தமா இல்லைங்க சூப்பர் டீலக்ஸ், அதை சுத்தம் பண்ணணும், செருப்பு அப்புறம் இன்னர்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. கரெக்ட். ஆனா ரூமை சுத்தம் பண்ற வேலையெல்லாம் இன்னர்ஸ் இதெல்லாம் பர்சனல் ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரூமை சுத்தம் பண்றது இதெல்லாம் பண்றது வந்து ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸ் மின்ஸ் பண்ணணும், நீங்க பண்ணக்கூடாது. அதையும் இவங்களே சுத்தம் பண்ணி வச்சிடறான். அப்புறம் எதுக்குடா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மொதல் பாயிண்ட். ரெண்டாவது, யூனிட்டி இல்ல, நம்ம டீமுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்ல. ஸோ அந்த யூனிட்டி இருந்தா பெரிய விஷயமா இருக்கும். நீங்க வந்து எங்களுக்குள்ள இருக்கிற யூனிட்டி கூட இங்க இல்லைன்னும் போது கண்டிப்பா அந்த ஒரு பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். சூப்பர் டீலக்ஸ்ல யூனிட்டி பல பிரச்சனைகள் இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட் குரூப்பா இருக்கிறதால அந்த யூனிட்டி மிஸ் ஆகுது. இந்த யூனிட்டி எடுத்துட்டு வருவோம், யூனிட்டி வந்தாவே எல்லாம் மாறிடும் அப்படின்றத சொல்றாரு. மூணாவது, 80-20 ஹாட் ஸ்டார் ஓட்டிங் வந்துச்சுல, அந்த ஓட்டிங்கை சேஞ்ச் பண்ணா இங்க நம்ம பயங்கரமா பல விஷயங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கான முயற்சிகள் பண்ணி இந்த நீட்ல இருந்து ஆரம்பிப்போன்ற மாதிரி மூணாவது பாயிண்ட். நாலாவது, ஸோ நம்ம இந்த வீட்டோட செட்டிங் ரோல் என்னன்னா இந்த லக்ஸுரி ஸ்டாண்டர்ட்லாம் மெயின்டைன் பண்ணலாம். இது வரைக்கும் லக்ஸுரி மாதிரி எனக்கு தெரியல. அந்த லக்ஸுரி ஸ்டாண்டர்ட்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்றது அவங்க நினைக்கணும். இது வரைக்கும் நாங்க கூட இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சதில்ல, அந்த மாதிரி தான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னா, டேலண்ட் டாஸ்க்கை வச்சு இம்ப்ரூவ் பண்ற மாதிரி டாஸ்க் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கானா வினோதுக்கு பாட்டு தெரியும், அவர் சொல்ற பாட்டை இன்னொருத்தர் பாட வைக்கிறது. கெமி டான்ஸ் ஆடுவானா, அந்த டான்ஸோட டேலண்ட்டை காட்டுறது. நீங்களும் அந்த டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணலாம், அவங்களையும் அந்த டேலண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இதுல டாஸ்க்கை பொறுத்தவரையும் இதுதான், இந்த மாதிரி நடந்துக்கலாம், அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாம நடந்துக்கலாம். ஸோ இது ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்க் கிடையாது, ஹியூமனிட்டியோட விளையாடுவோம், ஹியூமனிட்டி தான் பெஸ்ட், அதை மட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்து, சண்டையே போடக்கூடாதுங்க. ஸோ சண்டையே நமக்குள்ள வரக்கூடாது. ஸோ சூப்பர் டீலக்ஸ்குள்ளேயே சண்டை வரக்கூடாது. அப்படி ஏதாவது சண்டைன்னு வந்தா நடுவில் எவனாவது பூந்து அது வேற ஏதாவது பண்ணிடுவான், அதுல கண்டென்ட்டா பாத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திவாகர் மற்றும் வினோத் காலில் நடந்ததே சண்டைன்னு நாங்க நினைக்கல, கண்டென்ட் தான் நினைச்சோம். அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ இந்த ஏரியால மட்டும் பார்த்து இதுவா இருந்துக்கலாம், நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலான்றதையும் ஒண்ணு. அடுத்து, நமக்குள்ள ஏதாவது ஐடியாலஜி இந்த டிஸ்கஷன் புதுசா சொல்லி தோணுச்சுன்னா அதை சொல்லுங்க, ஒட்டுமொத்த டீமாவை டிஸ்கஸ் பண்ணி பல விஷயங்கள் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஆக மொத்தத்தில் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு ஒன்னே தான், நீட்டா மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றது தெரியுது. சபரி வாண்ட்ஸ் டு ட்ரை என்னன்னா, நான் வந்து இந்த கேம் இப்படிதான் விளையாடணும், ஒரு ட்ராக்ல போறேன், நல்ல ரீதியில போறேன்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு பிக் பாஸும் சூப்பர் டீலக்ஸும் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்றதை காட்ட ட்ரை பண்றாரோ அப்படின்றது எனக்கு தோணுது. இது ரெண்டுத்துக்கும் கான்ஃபிளிக்டே வராம இந்த வாரத்தை எடுத்துட்டு போனோம், கேப்டனுக்கும் பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தோணுதோ அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.